தலைப்புச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத வழிபாட்டில் தொடரும் ஜாதி தீண்டாமை வன்கொடுமை. அரசிடம் நீதி கேட்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வேதனை குரல். கோயில் பரிபாடியாட்டு இப்போ 3 வருஷ காலம் கொண்டு அவங்க கோயில் வச்சு நடத்துனதுக்கு பிறகு எங்களை கோவிலில் ஏறுறதுக்கு இந்த மக்கள் கோவிலில் வந்து ஏறப்படாது, விதவைகள் கோயிலில் வந்து ஏறப்படாது என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சரி விதவைகள் தானே என்ன சொல்லி கொஞ்ச நாள் கோயிலுக்குள்ளே போகாமல் இருந்தோம். சரி பின்ன ஏதோ நம்ம கோவில் இல்லையா, நம்ம கோவில் இல்லையா, நாங்கள் தளிச்சு கோலம் போட்ட கோவில் இல்லை என்ன சொல்லி நாங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போய் பின்னும் சாமி கும்பிட போனோம். அப்போ அது வந்து எஸ்சி மக்கள் வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் என்ன அவங்க இத்தனை வருஷ காலமும் சரி நம்ம பழம்பழம் காலத்திலே உள்ளது, எங்கள் தாத்தா காலத்திலே உள்ளது. அந்த நேரத்திலே இந்த கோயில் இருந்த பறவைக்கு அவங்க கூடுதல் சேர்ந்து வர எடுக்கணும் சொல்லலை, செய்யவும் செய்யலை. இப்போ வந்து என்னென்ன கோவில் வச்சதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் வந்து இப்போ எங்களை தான் அவங்க தாழ்த்து பேசுறது எடுக்கிறது எல்லாமே கோவிலில் யாரும் விடல, கேட்டு திறக்கல. அந்த அடுத்த கோவிலில் உள்ள பொம்பளைகள் வந்து இந்த கோவிலுக்கு வெளியே இருக்காங்க. ஏன்னு கேட்டால் வெளியே பூஜை பண்ணக்கு கோவில்ல யாரும் விடல. கோவில் வந்து 6 மணிக்கு பிறகு தான் நட திறக்க வருவாங்க. அது வரையும் எங்களுக்கு காவல் இருக்கணுமா என்ன சொல்லி அந்த மக்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்குது. நாங்கள் எந்த பதில் சொல்லு சரியாம்மா அவங்க இப்போ வந்துருக்கணும் என்ன சொல்லி நான் ஒரு அம்மாட்ட போன வர சொல்லிட்டு அவங்களுக்கும் செவ்வாய் வெளியே நட திறந்து கொடுக்கணும், எங்களுக்கும் புதனும் சனியை நட திறந்து தரணும். அந்த சின்ன கடை திறந்து போடட்டும், சின்ன கேட்டு அவங்க திறந்து போடட்டும். எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் அந்த கோயிலில் வழிபடணும். நாங்கள் கோயில் வேணும்னு கேட்கல. எல்லா மக்களும் இதுக்கு முன்ன எந்த அளவில் இருந்தாங்களோ அதே போல கோயிலில் வழிபடணும். கேட்டு திறந்து போடணும். அந்த கேட் வந்து பெரிய கேட் வேணுமே போட்டு எடுத்து மாத்தணும், போர்டை எடுத்து மாத்தணும். எங்க மாமனார் காலத்திலே சொல்லி இருக்குது. எப்படி சொல்லி இருக்குன்னா 500 வருஷ காலம் உண்டு நம்ம ஜாதிகள் அங்க இந்து சாம்பவர் அங்க நடத்தினதுன்னு சொல்லி இருக்குது. இப்ப என்னன்னா இத்தனை வருஷ காலம் இது நடந்தது. இப்ப ஒரு கோயில்ல அந்த கோயில் ஒரு நவண்டதோட கோயில் இடிஞ்சதோட இப்ப 2 வருஷம் தான் ஆகுது. 3 கும்பாபிஷேகம் தான் முடிஞ்சிருக்கு, 2 வருஷம் தான் ஆச்சு. அவியா என்னன்னா கோயில் டொனேஷன் பிரிச்சு தான் கோயில் வச்சது. அவியா ஊர் பணம் வச்சும் கோயில் வச்சது இல்லை. 50,000 75,000 1 லட்சம் ரூபா வரை டொனேஷன் கொடுத்துருக்கு. தர போட்டது அந்த நாகர் வச்சது இதெல்லாம் இந்த எங்க ஆட்கள் தான் அதெல்லாம் கொடுத்து செய்தது. இன்னைக்கு இந்த தான்மாலின்னு ஒரு ஆளை அவிய கமிட்டியில வச்சிருந்து அவியாலையும் பிரிச்சு விட்டுட்டு கேட்ட பூட்டிட்டு ஒரு போர்டு வச்சிருந்து கேட்டா பூட்டி ஒரு போர்டு வச்சிருக்குது. இந்த காவடி கட்டுக்கு எங்கெல்லாமோ என்னெல்லாமோ பாடுபட்டு எப்படியோ அதோ கேட்ட திறக்க வச்சு ஒரு காவடி கட்டு இப்போ நடந்து 28 வருஷம் வந்து காவடி கட்டு நடந்தது. 29வது வருஷம் அவங்களுக்கு வந்து அதுக்கு பறவைக்கு இந்த காவடி கட்டு முடிஞ்சதான் கேட்ட பூட்டிட்டாங்க. கேட்ட பூட்டி அந்த போர்டை சும்மா ஓடிட்டே இருக்கும். கேட்ட பூட்ட மட்டும் இல்லாம எங்க சாணம் மொத்தம் எடுத்து வெளியே போட்டுருக்கு. எல்லாம் வெளியே போட்டு எல்லாம் மலையில நினைச்சு கிடக்குது. அவங்களோட அந்த ஸ்டேஜ்ல அந்த எல்லாம் அங்க நினைச்சு கிடக்குது. அது இப்ப பார்த்தாலும் தெரியும். இது சம்பந்தமா யாருக்காவது நீங்க தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? அரசுக்கு ஆட்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. அது சம்பந்தமா அதிகாரிகள் யாரும் வந்து விசாரணை பண்ணாங்களா? யாரும் வரல. இது இத்தனை வருஷ காலம் உண்டு. நான் வந்து 33 வருஷம் காலம் உண்டு. இதுக்கு முன்னாடி வந்தையா இவங்க எல்லாம் இப்படி வெளியில ஒரு பங்கனுக்கு இந்த கோயிலுக்குள்ள ஒரு பெற கட்டினது இல்லை. ஒரு பால் காய்ப்புக்கு இந்த கோயிலுக்குள்ள பெற நாங்கள் பொட்டச்சி எல்லாம் சேர்ந்து ஆம்பளைங்க வரல, பொட்டச்சி எல்லாம் சேர்ந்து இதில் இப்போ அடிச்சு கேட்டெல்லாம் நோக்கணும்னு சொல்லி போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருந்து சரி நாங்கள் அவுத்து மாற்றலான்னு சொல்லி அவுத்து மாற்றி இருந்து அப்போ இவ்வளவு அந்த ஒரு கதை தான் இருக்கு. இது நமக்கு ஏன் கிடையாது? அப்ப இத்தனை வருஷ காலம் உண்டு. நாங்க வந்து இத்தனை வருஷ காலம் உண்டு. இதெல்லாம் நடக்குதே இந்த 2 வருஷம் தான் அவிய கோயில் வச்சது. ஊரு அவிய சேர்ந்து நாங்களும் கவர்மெண்ட் பரம்போக்குல தான் எங்க கோயிலும் இருக்குது. அத நாங்க எங்க ஊர் பணம் போட்டு கோயில் செய்தோம். இது சொத்துக்கள் இருக்கு. ஆத்தி என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா? இது எங்க சொத்து எங்க பூரிய சொத்துன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஆட்களாக பேச தொடங்கிட்டு பறவைக்கு மொத்தத்திலே எப்படி புறம்போக்கு நிலம்னு வந்துச்சு. புறம்போக்கு நிலம் வந்துட்டு அதுக்கு பறவைக்கு தான் அவியலக்கா இவ்வளவு புறம்போக்கு நிலம் வந்து கேட்ட எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். கேட்ட அந்த போடையும் எடுத்து மாத்தலாம், வேற ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் நாங்க இத்தனை வருஷம் போனது போல எங்களுக்கு போனோம் வரணும், சாமி கும்பிடணும், எங்களுக்கு காவடி கட்டு நடக்கணும். எத்தனையோ வருஷம் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு ஆளி பூஜை நடந்தது. இவங்க யாரும் அங்க வாரது கிடையாது. இந்த கார்த்திகை மாசம் மாலை போட்டா 41 நாளும் அவைய யாராவது ஒருத்த வந்து ஒரு வழிபாடு செய்துட்டு போயிடுவேன். அப்ப இந்த மக்கள் தான் உண்டு. இப்ப என்னன்னு தெரியுமா?
எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு காவடி கட்டி எங்களுக்கு வேணும், நடக்கணும். கோயில் கொண்டு போகணும். கோயில கேட்டு கொண்டு போகணும். கோயிலே வேண்டாம். இல்ல இது நடக்கலனா பொட்ட செய்யலாம் சொல்லி கேட்டு அடிச்சு பொட்டிச்சு. அதோட அடிச்சு நொறுக்கும். உண்மைதான் அது. என்னது கேட்டு தரணும். மாட்டமே. நடக்கணும் அடிப்போம். பொட்ட செய்யறது தான் செய்யணும். ஆம்பளைக்கு ஒண்ணு பாப்பா என்ன ஆம்பளைக்கு ஒண்ணும் வராது. பொட்ட செய்யறது கேட்டு திறந்து 10 பொட்டச்சி வரும். கேட்டு அடிச்சு பொட்டிடுவோம். போடையும் எடுத்து அடிச்சு நொறுக்கும். சொல்லுங்க. கோயில் சம்பந்தமாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு எல்லா இடத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் இதெல்லாமோ பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியலை. கேட்டு பார்த்தோம். அப்புறம் ஜாதியாக போர்டு வச்சுருக்கு. இத்தனை காலத்தில் கிடையாது. ஒரு 500 வருஷமான கோயில், பழமான கோயில். இந்த கோயிலில் ஓகி கோயிலோட கோயில் ஒரு மரணங்க நவுண்டு விழுந்ததில் மொத்தம் டேமேஜ் ஆகுது. திரும்ப அந்த கோயில் எல்லா மக்களும் சேர்த்து அமைச்சோம். வச்சு கும்பாபிஷேகம் வரைக்கும் இந்த கோயிலில் எந்த ஜாதி பதமும் எதுவும் கிடையாது. ஜாதி எந்த இதுவும் கிடையாது. இப்போ புதுசாக 2 வருஷம் மட்டும் ஒரு ட்ரஸ்ட்டில் அவங்க NSS கரையை கொண்டு பதிவு பண்ணி அந்த போர்டை கொண்டு வச்சு அடுத்த அதில் வச்சதும் நாங்கள் அப்போவே கேட்டோம். இதெல்லாம் வச்சு எதுக்கு வச்சிருக்கணும் கேட்டதுக்கு நான் அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை அப்படியே பிரச்சனை அதில் ஓடிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ இந்த வருஷம் காவடி கட்டுக்கு நாங்கள் செட்டு போட்டோம். செட்டு போட்ட செட்டை வந்து தூக்கி சொல்லிடுவோம். செட்டு போடக்கூடாது, காவடி கட்டி யாரை கட்டி நடத்துறீங்கலாம் சொல்லிடுவோம். நாங்கள் வந்து ஏன் எல்லா வருஷம் நடத்தினதான் இப்போ நடத்துங்க என்னன்னு கேட்டது அது நடத்தக்கூடாது அப்படி பிரச்சனை. அப்போ நாங்கள் அந்த பிரச்சனைக்கு கம்பெனி எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டது தான் அந்த காவடி கட்டை நடந்தது. காவடி கட்டிலே அப்புறம் காவடி நடத்த முடிஞ்சதும் முடிஞ்சு ஒரு 8 நாள் கொஞ்சம் பிறகு தக்கல் டிஎஸ்பி வந்து சொல்லியிருக்காங்க கேட்டு பூட்டக்கூடாது அப்படி. திரும்ப காவடி கட்ட முடிஞ்சதும் அவங்க திரும்ப அந்த கேட்டை பூட்டினதும் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு பூட்டு போட்டோம். அந்த பூட்டை தக்கரை காவல்துறை வந்து அந்த பூட்டை அடிச்சு நோக்கிட்டு போய் எங்கள் போர்டு எல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்து மாற்றிடுவோம். ஆனால் அவங்க பூட்டின பூட்டை எடுத்து மாட்டோம். ஜாதி ரீதியாக நாங்கள் போகக்கூடாது அவங்க சொல்லிடுவோம். பழைய மாதிரி ஒன்று கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்கள் வந்து கோயிலில் வந்தால் வேலை தான் செய்யணும். எங்கள் ஜாதியில் இந்த பொம்பளைங்கெல்லாம் போனால் நீங்கள் வேலை செய்யுங்க, பூஜையில் உட்காரக்கூடாது, விளக்கு பூஜையில் உட்காரக்கூடாது, உதவி பண்ணி விளக்கு பூஜையில் உட்காரக்கூடாதுலாம் சொல்லியிருக்கு. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் தட்டி கேட்க போனால் சண்டை வரும் அப்படி போகக்கூடாது. சட்ட ரீதியாக போக சொல்லி நாங்கள் சட்ட ரீதியாக தான் மனு கொடுத்து இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் 2 வாட்டி கொடுத்துருக்கு, எஸ்பி ஆஃபீஸ் 2 வாட்டி கொடுத்துருக்கு, பார்த்துருக்கு, தக்கரை ஸ்டேஷன் இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஜேசிபி கொண்டு வந்து நாங்கள் ஒரு ரூம் வச்சுருக்கோம். எங்கள் காவடி சம்பந்த பொருள் எல்லாம் வச்சிருந்தோம். அதை எல்லாம் ஜேசிபி கொண்டு இடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு செட்டு போட்டோம், சாமி செல்ல வச்சு செட்டு போட்டோம். அந்த செட்டை வண்டி கொண்டு இடிச்சிருக்கு. இதை நாங்கள் இதையும் கொண்டு திரும்ப தக்கரை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருந்தோம், அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி இப்படியே போயிட்டு இருந்தால் வேற இதாக இருக்கும். ஜாதி கலவரம் வர மாதிரி இருக்குது. அது வரக்கூடாதுன்னு நாங்கள் சட்ட ரீதியாக போகிறோம். அவங்க ஒரு 16 வீடு வச்சுக்கிட்டு அவங்க பெரிய சொல்லப்படாது. மாவட்ட ஆட்சியாளர் பார்த்து நமக்கும் பண்ண வேண்டிய இருக்கும். தமிழக முதல்வரும் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எங்களுக்கு நிரந்தர தீர்மானம் வேணும். இல்லைன்னா இதுக்கு அப்புறம் வந்து அடுத்தபடியாக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, அது வேற இதாக நடக்க போகுது. அவ்வளோ அப்படியே போயிட்டு இருந்தால் பிரச்சனை பெருசாகும், கலவரம் நடக்கும். அந்த மாதிரி போகக்கூடாது. நாங்கள் நல்ல போகக்கூடாதுன்னா அது பார்த்துடுங்க. மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு உடனடியாக ஒரு தீர்மானம் முதல்ல இந்த அறநிலைத்துறை அவங்க தீர்மானம் எடுக்கிறோம். உங்களோட முக்கியமான கோரிக்கை வந்து உங்க பாரம்பரியமா நீங்க கும்பிட்டுட்டு வந்ததை இப்ப தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா மக்களும் நீங்க வந்து அந்த கோயில்ல வழிபாடு செய்யணும், அதுக்கானதான் நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கறது சொல்றீங்க. காலம் தாழ்த்திட்டு இருந்ததுன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத சொல்றீங்க. தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நீங்க இதை வந்து தீர்வு பண்ணணும் கோரிக்கை விடுறீங்க. இதுதான் உங்களோட கோரிக்கை. உங்களோட வந்து அனைத்து மக்களும் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுங்க. இல்ல அரசை எடுத்து ஆமா அந்த போர்டு எடுத்து மாட்டோம். இல்லைன்னா அரசு எடுத்து எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி அவங்க செயல்படுறது நாங்க பயன்படுத்துவோம். கிடையாது. தீர்வு கிடைக்கிறது வரைக்கும் உங்களோட போராட்டம் எங்களுக்கு கடைசி வேலை வரைக்கும் போராட்டம். அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எங்க கோரிக்கை. ஓகே. மட்டும் இல்ல 10 பொட்டச்சி சேர்ந்து நாங்க பூட்டு கட்டாயம் அடிச்சு உடைப்போம், போர்டு அடிச்சு உடைப்போம். இதுதான் நடக்கும். இது சம்பந்தமா நாங்க ஒரு 6-7 பசங்க இந்த பிரச்சனைக்காக போறோம். எங்க மேல தனியா வழக்கு எங்களை இந்த மாதிரி ஆப்பலாம் அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்க எங்களை இந்த பசங்க தனி மேலே கூப்பிட்டு மிரட்டி இது சம்மந்தமாக நீ போனேன்னா அவனுக்கு கேஸ் கொடுப்போம், அது சம்மந்தமாக மிரட்டியது எல்லாம் இருக்குது. எங்களுக்கு எல்லா ஆதாரமே இருக்குது. அவங்க அது மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து எங்களுக்கு அதாவது எங்களுக்கு பிரசாந்தத்துக்கு அந்த போட்டியை மாற்றியாச்சு. அந்த போட்டிக்கு அந்த வாக்குமூலம் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தும் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு இதுவுமே கிடையாது. சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு எங்களுக்கு தெரியல.
தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறத நீங்க தமிழக முதல்வருக்கும் இதுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. அது அந்த ஸ்பீச்ல தரலாம். காங்கிரஸோட அந்த போச்சு இதோ வெண்ணி கேட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெண்ணி கேஸ்ல வச்சு அனுப்பி கொடுத்துருங்க. இதாவிய வீடியோல இந்த இது கேமராயில பார்த்து அந்த போச்சியை உடனே மாத்திடு. இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க ஏன் இதுக்காக அவங்க ஆதிக்க சமுதாயம் சொல்லிட்டு வண்டி அது ஒதுக்கி கொடுங்க. ஆதிக்க வர்க்கமா அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கு. இந்த சுதந்திர காலகட்டத்தில் இப்படி பண்ணியது புதுசா இருக்கு. இதுவரை இந்த காலம் இவ்வளவு நாள் இது பார்த்தது கிடையாது. எங்க அம்மா அப்பா காலத்துல கூட இது கிடையாது. எந்த காலத்துல இது நடக்குதுன்னா எங்களுக்கு வந்து பயங்கர மன உளைச்சலா இருக்கு. எத்தனை வாட்டியோ ஓடி ஓடி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. கோயில்ல பழைய கோயில்ல ஒருத்தம் கூட ஒரு வழிபாடு செய்ய கிடையாது. அவங்க எங்க கோயில் எங்க கோயில் அப்ப அவங்க கோயிலா இருந்தா அவங்க வந்து இத்தனை வருஷம் எங்க போனாங்க. என்னைக்கு இந்த 3 வருஷம் கோயில் திறந்துச்சோ அதுல முன்னாடி எங்க அப்பா காலத்துக்கு முன்னாடியே நடத்திட்டு இருக்குது. இது ஒரு 50 ரூபாய் பூ வாங்கணும் கூட நாங்க வாங்கி போடுறோம். இதுக்கு கண்டிப்பா தீர்வு வேணுங்கிறது. இல்லைன்னா உங்களோட அறவழி போராட்டங்கள் தொடரும். போராட்டம் இல்ல சார், இன்னும் பெருசா தொடரும். இது இப்படியே போகலன்னா இதோட பெருசா நாங்க கொண்டு போறோம். இந்த பிரச்சனை கண்டிப்பா அப்படியே கொண்டு போறோம். பெருசா கொண்டு போறோம். பிரச்சனை இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னா ஒண்ணு தோஷம் போல எடுக்கட்டும். அல்ல எங்களோட உரிமை தரட்டும். அறநிலையத்துறை எடுக்கட்டும். பொதுமக்களுக்கு பொதுவா அப்படியே நல்ல மாதிரி நிரந்தர தீர்வு வேணும். நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வான இல்லைன்னு சொன்னா இப்படியே போராட்டம் போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் சிக்கனங்கூர் புதூர் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீகண்டன் சாஸ்தா கோயில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் காலப்பழக்கம் உள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த கோயிலை கட்டி அவங்க வந்து வழிபாடு நடத்துது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து அந்த கோயில் திருவிழாக்கள் நடத்துறது, திருச்செந்தூர் காவடி கட்டு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது சமீப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் உயர்ந்த சாதியினர் என்பதை காட்டிக்கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை அந்த கோயிலிலிருந்து வெளியேற்றக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறார்கள். இதுக்கு காரணம் அந்த கோயிலோட வளர்ச்சி. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த மக்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு மதத்தில் சாதியை பூத்தி தீண்டாமை உருவாக்கி கொடுமையை செய்து வருகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் பூர்வீகமாக வைத்திருந்த அந்த கோயிலுக்கு உள்ளாக வைத்திருந்த ஒரு முருகன் கோயில், அது ஐம்பொன் சிலையினால் உருவானது. அதை அப்படியே தூக்கி வெளியே எறிந்திருக்கிறார்கள் அந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். இதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த கல்குளம் தாசில்தார் அவர்கள் வந்து அந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த நபர் என்பதால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அரசு அதிகாரிகளை சுவாதீனம் செய்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை முற்றிலுமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தில் செயல்பட்டிருக்காங்க. இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் என்ன, அந்த கோயில் சம்பந்தமாக கோவிலுக்கு வகையை சார்ந்து நிறைய நிலங்கள் ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்களை அவர்கள் கையகப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் தான் வேடிக்கை தீண்டாமை கொடுமையை செய்திருக்கிறார்கள். அதாவது 3/2/2025 அன்று கல்குளம் தாசில்தார் தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருந்து 5 பேரும், மற்ற சமுதாயத்தை சார்ந்த உயர் சாதியை என்று சொல்லக்கூடியவங்களை ஒரு 5 பேரை சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு முழுக்க பொய்யான தீர்மானங்களை, சட்டத்துக்கு முரணான தீர்மானங்களை அப்போதைய கல்குளம் தாசில்தார் நிறைவேற்றி இந்த மக்களிடமிருந்து கையொப்பம் வாங்கியிருக்கிறார். அதில் வந்து இந்த கோயில் முழுவதுமாக ஏ பார்ட்டி என்று சொல்லக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். இந்த கோயில் சம்பந்தமாக இந்த பிரச்சனை இருக்கிறன்னா பி பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் HRNCA அங்கே அவங்க நீதிமன்றத்தை அணுகி முடிவு தேடிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானத்தில் தாசில்தார் இப்படி சொல்லும்போது எங்களுடைய கேள்வி, கோயில் நிலம் வந்தது தனிப்பட்ட மக்களுக்கானது, கோயில் வந்து தனிப்பட்ட மக்களுக்கானது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு எந்தவித தொடர்பு இந்த கோயிலுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தவறான சட்ட அணுகுமுறையை, ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற சூழலில் முந்தைய கல்குளம் தாசில்தார் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடந்ததற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு தக்கலை காவல் நிலையத்தில் காவல்நிலை ஆய்வாளரிடம் மனு வழங்கப்பட்டது. இதுவரையும் அந்த மனு சம்பந்தமாக எந்த ஒரு விசாரணை கூட நடைபெறவில்லை. ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்முடைய சார் ஆட்சியர் தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க. அந்த பீஸ் கமிட்டியில் கூட நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம். இந்த மக்களுக்கான அதாவது வழிபாட்டு உரிமையை தடை செய்திருக்காங்க. இது அட்ராசிட்டி ஆக்டில் வந்துட்டு தண்டனைக்குரிய குற்றச்செயல். அதை வந்துட்டு நீங்கள் விசாரணை பண்ண வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாகி இந்த விட நடவடிக்கை ஏற்படவில்லை. இது எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, கோயில் நிலம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட போகிறது. இதை தடுக்கின்ற வகையில் எங்களுடைய முழுக்க உண்மையான கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த கோயிலை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். அனைத்து மக்களும் அதை பொது உடைமையாக வழிபடட்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நடைபெறுகின்ற தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக அரசு, காவல்துறை எதிரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறேன்.
உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.